அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த விதத்திலும் தகுதியில்லாத என்னையும் கூட ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த மேலான சிலாக்கியத்துக்காய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வசனமாகிய யோபு 8:7 வாசிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம துவக்க நாட்கள் அற்பமாக இருக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை அறியாத நாட்களில் ரொம்ப அற்பமாக இருக்கலாம். ஆண்டவரை அறிஞ்ச பிறகு கூட நம்முடைய நாட்கள் நம்முடைய ஜனங்கள் நம்மளை பார்க்குற விதமாக இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், அது அற்பமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா நாளும் சம்பூர்ணமாக இருந்தது. அப்படிதானா? அவர் நினச்ச ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு, ஜாலியாக இருந்தார், அவர் என்ன பண்ணாரோ எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஆனால் லாசருக்கு அப்படி இல்லை, எப்போவுமே அற்பமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த பூமியில் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணார்? கஷ்டப்பட்டு தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தாலும் அந்த முடிவு நாள் பாருங்கள், ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நல்ல அடக்காரதை நடந்தது. லாசருக்கு நடந்ததா? இல்லை, அங்கே அது சொல்லப்படவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட சொன்னார், ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் அந்த ஊரில் இருந்தாராம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் இறந்து போயிட்டார். அடக்கம் பண்ணும்போது அதுக்கு ஏதோ பொருள் வாங்கிறதுக்கு காசு ஒன்றும் இல்லையா, பசங்கள்லாம் சேர்ந்து அந்த அடக்கம் இல்லை, அந்த எரிச்சிருக்காங்க. எரிக்கும்போது என்னாச்சு, அந்த சரியான சாதனம் இல்லாதனால எரிக்க முடியல. அது ஏதோ வாங்குவாங்களாம், அது இல்லையா, சரியாக எரியவே இல்லையா. அந்த என்ன பண்ணாங்கன்னு துண்டு வெட்டி என்னெல்லாமோ சொன்னாங்க. அப்போ இதே போல தான் அவருக்கு கூட ஒரு அடக்காரதனை இல்லை. யாருக்கு? லாசருக்கு. ஆனால் அந்த லாசரு அந்த முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு அந்த முடிவு எங்கல்ல சம்பூர்ணமாக. ஒரு மனுஷன் மரணம் வரும்போது தான் அவன் அந்த மனுஷன் மரணம் வரும் கடைசி நிமிஷம் அவன் எங்கே போவான், என்ன பண்ணுவான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இல்லையா? அப்போ இங்கே பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனார். ஆனால் லாசர் அப்படி இல்லை, ஆபிரகாம் மடிய போனார், பரலோகத்துக்கு போனார். அப்படி தானே? அப்போ அவர் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஆபிரகாம் சொல்கிறார், நீ இந்த நாட்களில் என்ன பண்ண, சந்தோஷமாக இருந்தால், ஹாப்பியாக இருந்தால், இந்த பூமியில் சந்தோஷமாக இருந்தால், இப்போ இங்கே கஷ்டப்படுற. ஆனால் இவன் அப்படி இல்லை, அங்கே பூமியில் கஷ்டப்பட்டான், இப்போ சேட்டப்படுகிறான். அல்லையா? பிதாவின் மனது நம்ம சப்ஜெக்ட் எப்படின்னா, ஆண்டவருடைய மனது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவர் மனது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளை பற்றி ஆண்டவருக்கு நிறைய ஒரு காரியம் இருக்குது. இப்போ அதாவது பிதாவின் மனது மனிதனின் மனது. இப்போ மனுஷனுக்கு ஒரு காரியம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஆசைப்படுவாங்க, இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த பொருள் கிடச்சவங்க என்ன பண்ணுவாங்க? போதும், எனக்கு திருப்திப்பா, போதும்னு சொல்லுவாங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சேனலில் நான் முதல்ல சேனல் ஆரம்பிக்கும் போது 10 பேர் 15 பேர் பார்ப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு 50 பேர் வந்தால் எப்படி பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பேன். 50 பேர் பார்த்தோன்னே அடுத்த சொன்னேன், ஐயோ ஆண்டவருக்கு எப்படியாவது நமக்கு ஒரு 100 பேர் வந்தால் போதும், இப்படி தான் சொன்னேன். 100 பேர் வந்தால் 100 பேர் பார்த்தா போதும்னு. இப்போ 2 லட்சம் பேர் பார்த்த பிறகு சொல்லுவேன், 15 லட்சம் அவனுக்கு 15 லட்சம் வருது, நமக்கு மட்டும் 2 லட்சம் தான் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ மனுஷன் இருதயம் எப்படின்னா, மனுஷன் நினைவுகள் என்னன்னா, எவ்வளோ கொடுத்தாலும் ஆத்தாது, எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ பாருங்கள், இந்த பூமியை ஒருத்தருக்கு பட்டா போட்டு கொடுத்தாலும் அது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு போதும் அப்பா, ஆண்டவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த சந்திர மண்டலத்தில் ஒரு இடம் இருக்க, அங்கேயும் கொஞ்சம் பட்டா போட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்படி தானே மனிதன் மனது என்ன, எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது அப்படிங்கிறது மனிதனுடைய மனது. அதே போல் பிசாசுக்கு மனது எப்படின்னா, அவனுக்கு கிடைக்காத இடத்த நமக்கு கிடைக்கக்கூடாது. அல்லையா? அவனுக்கு எந்த இடம் கிடைக்கல, இந்த பரலோகத்தில் மேன்மையாக ஒரு இடத்துல இருந்தார். அவங்க இருந்தால் அவனுக்கு அவன் தப்பு பண்ணால் என்ன பச்சு, நரகத்தில் ஒரு சரியான ஒரு இடம் கிடச்சி இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கிடைக்காத இடத்த என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறான். அல்லையா? துவக்கமும் முடிவும் இல்லாத தேவன், துவக்கம் உண்டு
முடிவில்லாத தூதனை சிருஷ்டித்து துவக்கம் உண்டு முடிவில்லாத மனிதனை உருவாக்கினார். அல்லேலூயா. நமக்கு வந்து துவக்க நாள் உண்டு, நம்ம ஒரு பிறந்த அந்த பூமிக்கு வந்த ஒரு நாள் உண்டு, ஆனால் முடிவு நாள் கிடையாது. அல்லேலூயா. அப்படி தானே நீங்கள் சொல்ல. நம்ம வந்து நம்ம மறிக்கும் போது என்ன சொல்கிறோம், இவங்க டைம் இதோடு முடிஞ்சு போச்சு. பார்த்துங்க நல்லா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நல்ல கோடீஸ்வரர், அவர் இறந்தோன்னா அவர் மேனேஜர் சொல்கிறாரு, நல்லா இருந்தார், எல்லாமே எழும்ப இந்த தொழில் முடிஞ்சு போச்சு, இதோடு இந்த தொழில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படி இதோடு முடிஞ்சு போச்சு, மனுஷனுக்கு வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. அப்படியா? இந்த பூமியில் கண்ணை மூடும்போது இன்னொரு வாழ்க்கை தொடரும். அல்லையா? அதை நிரூபித்து காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வந்து இந்த பூமிக்கு வந்தார், இறந்தார், மறுபடியும் உயிர் தெழுந்தார், இன்னும் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லையா? அவர் இல்லை அப்படி உயிர் தெழலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வேதனின் உச்சக்கட்டத்தில் ஆண்டவருடைய பிதாவின் மனது ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவர் கஷ்டப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு பிதாவை நோக்கி. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பாத்திரம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அல்லேலூயா. இயேசுக்கு மனது என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்புறம் அடுத்து சொல்கிறாரு, பிதாவுக்கு மனது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆயினும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு குணம் என்னன்னா, அவர் சொன்னதான் சொல்லிக்கிட்டு மாற மாட்டார். சொல்லிட்டாரு இது அப்படி இதுதான் அப்படின்னு சொன்னார்னா சொன்னதான். அது மனுஷன் தான் என்ன பண்ணுவான், நல்லா சொல்லுவான், ஐயா நீங்கள் வாங்க, அடுத்த வாரம் வாங்க, உங்களுக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த வாரம் போகும்போது சொல்லுவான், ஐயோ நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கூடாதான், நான் இப்போ தான் அந்த ஆள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு மனசு மாறிடுவான். அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் மனசு அப்படி கிடையாது. சொன்னதான். உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ ஒரு தூதன் ஆண்டவர் உருவாக்குனார், அவனை அழிவில்லாதவனாக உருவாக்குனார், அவனுக்கு அழிவு இல்லாமல் உருவாக்குனார். திடீர்னு அவன் தப்பு பண்ணுறான், உடனே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனை அழிச்சுக்கிட்டு இன்னொரு தூதனை உருவாக்க எவ்வளோ நேரம் ஆகும்? உருவாக்கியிருக்கலாம். அப்படிதானே? அப்போ அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் சொன்னதுனால என்னாச்சு, அவனை அழிவில்லாதவனாக உருவாக்கினார், அவன் அழிவில்லாதவனாக இருந்தான். அல்லேலூயா. அதே போல் தான் மனுஷன். இப்போ மனுஷனை பார்த்துங்க, ஆண்டவர் உருவாக்குனார். இப்போ மனுஷன் ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வேற ஒருத்தங்களை மண்ணுனால உருவாக்கியிருக்கலாம். உருவாக்குன அந்த பிரச்சனை இல்லை. அப்படி தானே? ஆனால் என்ன பண்ணல, உருவாக்கல். அவரை உருவாக்கும் போது என்ன பண்ணார், அவர் மல்கியா 2:15 வாசிக்கும் போது அவருக்கு ஆவி பரிபூரணமாக இருக்குது. அவர் நினச்சிருந்தா என்ன ஒரு ஆள் ரெடி பண்ணி உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. ஏன்னா அவர் சொன்னது தான். அதுக்கு மேலே அவர் மாற்ற மனம் மாறவர் மனுபுத்திரன் அல்ல. என்ன அவங்க 23:19 மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் மனசு மாறலை, அவர் சொன்னதான். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா விழுந்து போன தூதனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, கை கொடுக்கல. ஒரு மனுஷன் ஒரு தூதன் விழுந்து போயிட்டான், அவனை கை தூக்கி எழுப்பலை. ஆனால் அதே மாதிரி மனுஷன் விழுந்து போனால் மனுஷனுக்காக அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. சரியாக சொல்ல போனால் ஏசாயா 14:13-14 வாசிக்கும்போது அவன் வந்து சரியாக தப்பே பண்ணலை. அந்த தப்பு பண்ணலை, இருதயத்தில் நினச்சிருக்கான். அல்லேலூயா. அந்த தப்பு, இப்போ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான். இப்போ பாருங்கள், ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இந்து சாமியார் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு பிசாசு பார்த்து, ஐயா வணக்கம் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஒரு சிஎஸ்ஐ பாதிரியார் இருக்கார், வணக்கம் வணக்கம். அப்புறம் அடுத்தது ஆர்சி பாதிரியார் இருக்கார், ஐயா வணக்கம். ஒரு பெந்தகோசு விசுவாசி வர்றாரு, ஆப்போசிட்டில் போயிருக்காரு. இந்த பிசாசை அடித்து பறந்து ஓடிட்டு. ஏன்? இவங்க வல்லமை இல்லை. அவங்க அது என்ன சொல்லிச்சு அந்த பிசாசு, அவங்கெல்லாம் பாவம் செஞ்சால் பிரச்சனை இல்லை, இவன் பாவத்தை செஞ்சுக்கிட்டு ஏன் மேலே பழிய போடுறான். அல்லையா? பாவத்தெல்லாம் இவன் பண்ணிட்டு, ஐயோ அந்த பிசாசு என்னை வஞ்சிச்சு விட்டது பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை ஏன் மேலே பழிய போடுறான், இவங்கிட்ட பண்ண நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுங்க. அல்லையா?
அப்போ சரியாக அந்த தூதன் என்னத்தை பண்ண 14 ஏசாயா 14:13